Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. May the Lord bless you. இந்த ஆறுதலின் நேரம் நிகழ்ச்சிக்கு உங்கள் சகோதரன் டி.எம். சௌந்தரராஜன் உங்களை வரவேற்கிறேன். I, T.M. Soundararajan, greet you all to the program ஆறுதலின் நேரம். அன்பு பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் நான் உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் எப்போது என்னை சந்திக்க போகிறீர்கள்? Beloved children, through this program, I am visiting you all. When are you going to visit me? நீங்கள் உங்கள் கடிதங்கள் மூலமாக, இமெயில் மூலமாக, நேரில் என்னை கோயம்புத்தூர் சந்திப்பதன் மூலமாக நீங்கள் என்னை சந்திக்கலாம். You can contact me and visit me by either coming directly to my Coimbatore office or through your emails, your messages or your letters. எங்களுடைய வாட்ஸ்அப் பிராட்காஸ்ட் குரூப்பின் மூலமாக நீங்கள் இணையும் பொழுது ஒவ்வொரு நாளும் வேத வசனம், அதனுடைய விளக்கம், என்னுடைய ப்ரோக்ராம், நான் எந்த ஊருக்கு வரேன் போகிறேன், அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். If you join us through WhatsApp and if you are added in our WhatsApp broadcast, then you will be informed about all our messages and you will get your daily promises. You will also be informed about when we are visiting where. என்னோடு இணைந்து நீங்கள் பிராட்காஸ்ட் குரூப் உருவாக்கி உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்களுக்கு அந்த அன்றாட செய்திகளை, மெசேஜ் நீங்கள் அனுப்பலாம். Along with me, you can also share this good news to your family, your friends, along with me. அதற்காக நீங்கள் ஜெபிங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். Pray for this and Lord will bless you. நல்லது பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிற வசனம் அது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் முதல் அதிகாரம் 19வது வசனம். Today the verse that we are going to meditate is the prophetical book of Isaiah chapter 1 verses 19. அந்த வசனம் சொல்றது, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். If ye be willing and obedient, ye shall eat the good of the land. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் வாழுகிற தேசம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். Beloved, we should pray ardently every day that the land that we are living in, it should be blessed. நம்ம தேசம் ஆசீர்வாதமாக இருந்தால் நம்ம நல்லா இருக்க முடியும், நம்ம நல்லா இருந்தால் தான் ஊழியம் செய்ய முடியும். If our country is blessed, our land is blessed, then we will be blessed, we shall do ministry in a blessed way. நான்லாம் காலையில் எழுந்தவுடனே, ஆண்டவரே எங்கள் தேசமாகி இந்திய தேசத்தை ஆசீர்வதிங்க, நாங்கள் வாழுகிற தமிழ்நாட்டை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி நான் ஜெபிப்பதும். Whenever we rise in the morning, I used to pray, Lord, bless our Tamil Nadu, bless our India. நான் ஒரு 26 நாடுகளுக்கு போயிருக்கேங்க. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி, ஒரு சிறப்பு இருக்கத்தான் செய்து, இல்லைன்னு சொல்ல முடியாது. I have traveled through 26 countries and each country has its unique specifications. ஆனால் நம்முடைய இந்தியாவில் இருக்கிற மாதிரி செழிப்பு, ஆசீர்வாதம், நன்மைகள் எங்கேயுமே கிடையாது. But as blessed as our India, there is none other country. The prosperity, the uniqueness, the blessedness, yes, it's India. இந்த தேசத்திலே வருகிற நன்மையை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். நம்மால் தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் என்ன செய்யணும்? See, if you want to eat the good things of the land and because of you, the land should be blessed, then what people should do? நாம் புள்ளி விவரங்களை சொல்லி ஜெபிக்கிறது நல்லது. It is good that we give statistical data and with that we pray. அதை விட நம்முடைய மனமானது நம்முடைய தேசத்திற்காக மனம் பொருந்தி தேவ சமூகத்தில், எப்பா எங்கள் தமிழ்நாடு ஆசீர்வதிங்க, எங்கள் இந்தியாவை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறது, மற்ற மாநிலங்களுக்காக ஜெபிப்பது மிக மிக நல்லது. But more than stats, if we are united in heart, if in oneness of the Spirit we pray in a belongingness to the country, then our country will be prosperous. பாருங்கள், தேசத்தினுடைய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் சில வசனங்கள் மூலம் தியானிக்க போகிறோம். Through certain verses we are going to meditate if we want to receive the blessing or the fruit of this land, what we should do. ஒன்று, நம்மை சுற்றி அநேக பாவங்கள், பாவ சூழ்நிலைகள் இருக்கிறது. அதே போல நம்முடைய தேசத்தை சுற்றியும் பல சூழ்நிலைகள் இருக்கிறது. See, first, around us there is much sin. Even around our country there is much sin. நீங்கள் நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் ஆச்சரியமாகிறது. See, when you turn to the book of Nehemiah chapter 9, நெகேமியா காலத்திலே அவர்கள் தேசத்துக்காக இந்த இடிந்து போன அலங்கங்களை கட்டுவதற்காக அவர்கள் முன்னெடுத்த பொழுது, when we read there, during the period of Nehemiah, when people started to build whatever was broken, அதில் முதல் 2 வசனங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது
அவர்கள் உபவாசத்துக்குரிய சில ஆயத்தங்களை செய்து கொண்டார்கள். Whenever I read first two verses, I used to see for fasting and wearing sackcloth, they started to prepare themselves. ரெட்டெடுத்து கொண்டார்கள், தங்கள் மீது சாம்பலை புழுதியை போட்டு கொண்டார்கள். அது அந்த காலத்தில் உபவாசம் இருக்கிற வழக்கம். They for fasting in those days, they used to fast wearing sackcloths and putting dust on their head. இந்த இரண்டாம் வசனத்தை பார்க்கும் பொழுது ஒரு ஆச்சரியமான சூழலை நாம் அங்கே பார்க்கிறோம். In the second verse, I always wonder how it is so. முதலாவது, அவர் இஸ்ரவேல் சந்ததியார் மறு ஜாதியாரையெல்லாம் விட்டு பிரிந்து வந்து நின்றார்கள். There you can see those of the Israelites' descent had separated themselves from all the foreigners. They stood in their place and confessed their sins and the sins of their இந்த காலத்துக்கு ancestors. நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? For now, how can we take it? தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா சூழலை விட்டு வெளியில வந்து நிற்க வேண்டும். Godly people, if they fear God, they should leave all other things that God does not like. அதாவது ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் ஆண்டவருக்கு பிரியமில்லாதெல்லாம் விட்டு, ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாவத்தையெல்லாம் விட்டு நாம் விலகி தனியாக வரும் பொழுதுதான் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம். See, the people of God, the children of God, when you separate yourself from strange things, strange behaviors, and confess all your sins, separating yourself from your sins, that is your blessing. எப்படி கடலில் வாழுகிற மீன் அந்த உப்பு தண்ணீரில் இருந்தால் கூட அந்த மீனை சமைக்கும் போது அந்த மீனுக்கு நம்ம உப்பு போட்டு தான் சமைக்கிறோம். ஏன்னா மீன் உடம்புல உப்பு இருக்கிறது இல்லை. See, like the fish that lives in the sea, under the sea water, though the sea water be salty, yet when you cook a fish, you have to add salt because this saltiness is not there in the fish. அதே போல தேவனுடைய பிள்ளைகள் உலகத்தில் இருந்தாலும் உலகத்தினுடைய பாவங்கள் தாக்கங்கள் நம்மை தாக்காதபடி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். Even the like manner, the children of God, even if you are staying in this earth, these earthly things should not come against you. அவர்கள் அந்த பாவத்தை விட்டு பரிசுத்தத்துக்கு நேராக நாம் கடந்து வரும் பொழுது தேவனுடைய பார்வை நம்மை நோக்கி பார்க்கும். When you leave this sin and you travel to holiness, then the sight of God will be upon you. இரண்டாவதாக பாருங்கள், அந்த நெகேமியா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இன்னொரு ஆழமான ஒரு விஷயத்தை நாம் வாசிக்கிறோம். Secondly, we read a deep thing in Nehemiah chapter 9 verse 2. தங்கள் பாவங்களையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டார்கள். They stood, confessed their sins and the iniquities of their fathers. இந்த தேவனுடைய பிள்ளைகள் தாங்கள் செய்த பாவத்தெல்லாம் அறிக்கையிட்டாங்க. அது ஒரு பக்கம். Firstly, the children of God, they confessed their sins. இன்னொரு பக்கம் தங்களுடைய பிதாக்களுடைய அக்கிரமங்களை பாவங்களை அவர்கள் அறிக்கையிட்டார்கள். On the second note, they confessed the iniquities of their ancestors, their fathers. ஒருவேளை எப்படி ஜெபிச்சிருப்பாங்க, ஒரு கற்பனை பண்ணி பார்க்கலாமா? Shall we imagine how would have they prayed? ஆண்டவரே, என்னுடைய பாவத்தை மன்னிங்க, எங்க அப்பா அம்மா செஞ்ச பாவத்தை மன்னிங்க, எங்க தாத்தா பாட்டி செஞ்ச பாவத்தை மன்னிங்க, எங்க முன்னோர்கள் செஞ்ச பாவத்தை எல்லாம் மன்னிங்கப்பான்னு சொல்லி அவர்கள் தலைமுறையாக அறிக்கையிட்டு தங்கள் பாவங்களையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களையும் அவர்கள் அறிக்கையிட்டு ஜெபித்தார்கள். They would have confessed, saying, Lord, forgive our sins. Lord, forgive our parents' sins. Lord, forgive our grandparents' sins. Lord, forgive our ancestors' sins. Thus, they would have confessed their heirling. ஆம், தேவனுடைய பிள்ளைகளை நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய சபைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய தேசம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய பாவங்களை மட்டுமல்ல, முன்னோருடைய பாவங்களை, தலைமுறை பாவங்களை, நமக்கு தெரிஞ்சவங்கள யார் யார் என்னென்ன பாவங்களை பண்ணாங்களோ அதையெல்லாம் நம்ம அறிக்கை செய்து ஜெபிக்க வேண்டும். Yes, beloved children of God, if you are desirous of getting a blessing, if you need a blessing, if your family needs a blessing, if your church needs a blessing, then you should understand you should be confessing all the sins of your generation. பாருங்க, அதற்கு பிறகு 3ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் எழுந்திருந்து தங்கள் நிலையிலே நின்றார்கள். அப்பொழுது ஒரு ஜாமம் மட்டும் அவருடைய தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. Then in the third verse of the book of Nehemiah chapter 9 you read, they stood up in their place and read in the books of the law of the Lord their God 1/4 part of the day, and another 4th part they confessed and worshipped the Lord their God. ஒரு ஜெபம்ங்கிறது கிட்டத்தட்ட 3 மணி நேரம். See, a day is 3 hours. அந்த 3 மணி நேரம் தேவனுடைய நியாயப்பிரமாணத்து புஸ்தகத்தை வாசிக்கிறாங்க,
கேட்குறாங்க. கேட்கும்போது உணர்வடைகிறார்கள். ஐயோ, இப்படி கர்த்தருக்கு விரோதமாக பாவம் பண்ணிட்டோமே, நமக்கு விரோதமாய் பாவம் செய்தோமே, குடும்பத்துக்கு விரோதமாய் பாவம் செய்தோமே என்று எல்லாம் அந்த வாசிக்க கேட்க கேட்க தங்கள் பாவங்களை குறித்து அவர்கள் ஒரு ஞானத்தை பெற்றுக்கொண்டார். See, there 1/4 part of the day, they stood in their place, they read the book of the law, they started confessing and worshiping the Lord. They started confessing, oh God, I have sinned, my family has sinned, my eyes have sinned, my generation has sinned. அதற்கு பிறகு பாருங்க, இந்த ஜனங்க ஒரு ஜாமம் மட்டும் அவங்க பாவரிக்கை செய்தார்கள். After they read the book of the law, they started confessing for 1/4 of the day. 3 மணி நேரம் அவங்க தங்களுடைய பாவங்களை அறிக்கிட்டு என்னெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத செய்தார்களோ அவ்வளவு காரியங்களை தேவ சமூகத்தில் அப்படியே அவர்கள் ஊற்றிவிட்டார்கள். You know, for 1/4 of a day, they started confessing whatever sins they did. அதற்கு பிறகு அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். Then after that, they worshiped their God. வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்கவே முடியாது. Bible says, for without holiness no man shall see God. நான் ஒரு பாடலை, கர்நாடக இசையிலே ஒரு பாடலை நான் எழுதி இசையமைத்து என்னுடைய வெப்சைட்ல இருக்கிறது. There is a song in a Carnatic music that I have written. I did music for it and it's in our website. அந்த பாடலிலே சில வரிகளை இப்படி தேவன் நமக்கு அமைத்து கொடுத்தார். And certain lyrics God gave me so. சிந்தையிலே சுத்தம் வேண்டும், என் பார்வையிலே சுத்தம் வேண்டும், சிந்தையிலே சுத்தம் வேண்டும், என் பார்வையிலே சுத்தம் வேண்டும், எந்தன் வார்த்தையிலே சுத்தம் வேண்டும், எந்தன் செய்கையிலே சுத்தம் வேண்டும், சுத்திகரியும் தேவா நான் உந்தன் பிள்ளை அன்றோ, சுத்திகரியும் தேவா நான் உந்தன் பிள்ளை அன்றோ. இப்படி ஒரு பாடலை நான் இசையமைத்தேன். Thus I have written a song. I did lyrics for it and we did sing it. பரிசுத்த குறைச்சலோடு நாம் கர்த்தரை ஆராதிக்க முடியாது. Without holiness we cannot worship God. இங்கே தன்னுடைய தேசம் ஆசீர்வாதமாய் காணப்பட, நம்முடைய தேசம் ஆசீர்வாதமாய் காணப்பட, உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வாதமாய் காணப்பட, உங்கள் சபைகள் ஆசீர்வாதமாய் காணப்பட, நீங்கள் உங்கள் பாவங்களை அறிக்கிட்டு கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபியுங்கள். மட்டுமல்ல, உங்களுடைய மகன், மனைவி, கணவன், தாய், தகப்பனார், தாத்தா, பாட்டி செஞ்ச பாவத்தெல்லாம் அவங்களுக்காக நீங்கள் பாவ அறிக்கையிட்டு ஜெபியுங்கள். அப்பொழுது தேசத்தின் நன்மையை நாம் புசிக்க அது மிக உதவியாக இருக்கும். Here, for the blessing of yourself, you should pray. Here, for the blessing of the land, you should pray. For the blessing of yourself, you should pray. For the blessing of your family, for the blessing of your country, for the blessing of everyone that is related to you and everyone that is related to the country, you should pray by confessing your sin, your son's sin, your father's sin, your ancestors' sin. Hallelujah. Hallelujah. 2 நாளாகமத்துடைய புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து பாருங்கள். Turn to 2 Chronicles chapter 7 verse 14. இங்கே தேவனுடைய வார்த்தை கடந்து வருகிறது. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி. See, here the word of the God is coming. If my people which are called by my name shall humble themselves. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே பெருமை ஒரு நாளும் வரக்கூடாது. No child of God must possess pride. எந்த ஒரு காரியத்தை குறித்து பெருமை வரக்கூடாது. There should be no pride in you. அப்படி உங்களுக்கும் எனக்கும் பெருமை வருமானால் நமக்கு முதலாவது எதிர்த்து நிற்கிறவர் நம்முடைய தேவனே. If you have pride, then God will be against us. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை விளங்காம போனதுக்கு காரணம் ஒரு பெருமை. நான் இவ்வளவு படிச்சிருக்கேன், நான் அவ்வளவு படிச்சிருக்கேன், நான் யார் தெரியுமா, who I am, அப்படி எல்லாம் பண்றோம். பார்த்தீங்கன்னா அந்த பெருமை ஆண்டவருக்கு சுத்தமா பிடிக்காது. You know, many times people lose their life, they destroy and spoil their life because of their pride. They say, do you know who am I? Do you know how much have I studied? Do you know what I'm doing right now? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், அடுத்து சொல்ற தங்களை தாழ்த்த வேண்டும், தாழ்த்தி அடுத்து சொல்றாரு ஜெபம் பண்ண வேண்டும். Next, there if you read the verse continues as, and pray, if my people which are called by my name shall humble themselves and
pray. ஜெப நேரம் என்பது மிக மிக முக்கியமானது. Prayer time is a very important குறித்த time. காலத்திலே ஜெபிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். We should learn to pray within that time. அதிகாலை நேரத்தில் எழுந்து ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். We should understand, we should pray early in the morning. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சொல்லி சொல்லி ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். We should proclaim the promise of God and pray. இங்க தாழ்த்தி ஜெபம் பண்ணி அவர் சொல்றாரு, என் முகத்தை தேடி, கர்த்தருடைய முகத்தை தேட நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். When we surrender and pray or humble ourselves and pray, then the third thing there God says, seek my face. தங்கள் பொல்லாத வழிகளை எல்லாம் விட்டு மனம் திரும்பினால். Then the next thing he says, turn from their wicked ways. யாருக்குள்ளெல்லாம் பொல்லாத வழிகள், பொல்லாத சிந்தனைகள் இருக்கோ அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம மனம் திரும்பணும். All those who have wicked things, wicked ways in your life, you should leave it, turn from it. என்ன பொல்லாத வழிகள் இருக்கு நம்ம கிட்ட? What is this wicked way that is in us? நான் ஒரு தப்பும் செஞ்சதில்லை பிரதர். People used to say, brother, I never commit any misdeed or wrong thing. நான் யாருக்கு எந்த கேடு செஞ்சதில்லை பிரதர் அப்படிமாங்க. They say, brother, I never offend anybody. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் மார்க் 7ஆம் அதிகாரத்துல, In Mark chapter 7, 13 வகையான தீட்டுப்படுத்தல் மனுஷனுடைய இதயத்தில் இருக்குது. 13 types of iniquity or blasphemy things is there in the heart of a man. இவைகள் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய இருதயத்தை, நம்முடைய ஆன்மாவை தீட்டுப்படுத்தாதபடி பார்த்து கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். These unclean things should not defile you, your soul, your life, your spirit. பாருங்க மார்க் 7ல நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் 20 லிருந்து 23 வரைக்கும். In Mark 7 from 20 to 23 we would read it for you. மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். Here it says very clearly, that which cometh out of the man that defileth the man. அப்படியெனில் மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபசாரங்களும், வேசித்தனங்களும், கொலை பாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காம விகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கான இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று சொன்னார். எண்ணி பாருங்க 13 வகையான தீட்டுப்படுத்தல் இருக்கிறது. See there from the 21st verse you should start counting. You will get 13 things that defile you. For from within out of the heart of man proceedeth evil thought, adulteries, fornications, murder, theft, covetousness, wickedness, deceit, lavishness, and evil eye, blasphemy, pride, foolishness. All these evil things come from within and defile the man. இந்த பொல்லாத வழிகளை விட்டு தான் மனம் திரும்பணும்னு இங்க 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. That is what is written in 2nd Chronicles chapter 7 verse 14. These are that wicked ways. சொல்ல பொல்லாத வழிக்கு மனம் திரும்பினால் அப்பொழுது பரலோகத்திலிருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்கிறார். So here, turn from their wicked ways, then I will hear from heaven and I will forgive their sins and will heal their land. கர்த்தருடைய பிள்ளைகள் சரியான முறையிலே நாம் தேவனை தேட கற்றுக்கொண்டால் நம்மால் நம்ம இருக்கிற இடத்திற்கு ஆசீர்வாதம் வரும். So the children of God, when you in a proper way look upon God, worship God, turn to God and turn away from your wickedness, then you will receive your blessing. நிறைய உதாரணங்களை வேதத்தில் நான் சொல்ல முடியும். I could quote many examples. யோசபாத்தை நிமித்தம் கர்த்தர் எகிப்தினுடைய வீட்டை ஆசீர்வதித்தார். Because of Joseph, God blessed his house. தாவீதை நிமித்தம் கர்த்தர் ஆசீர்வதித்தார். Because of David, God blessed his house. So நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் பெர்ஃபெக்ட்டா நம்ம தேவனுக்குள்ளே சரியான முறையில் இருப்போமானால் நீங்க உலகத்துல எந்த மூலையில் இருந்தாலும் சரி, எந்த கிராமத்தில் இருந்தாலும் சரி, உங்கள் நிமித்தம் தேவன் அந்த பட்டணத்தை ஆசீர்வதித்து சேமத்தை கொடுப்பார். So we the people of God, when we be perfect, when we be correct and turn away from all imperfections, then God will bless you and because of you he will bless this land. Hallelujah. 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 அன்பு மகனே மகளே, நாம் முதலாவது நம்மை பெர்ஃபெக்ட்டாக நேர்மையாக சரியாக மாற்றி கொண்டாலே போதும், எல்லாம் தானாக மாறி. Beloved son, beloved daughter, firstly if you change yourself to be perfect, then everything will become perfect. தேவன் கரெக்ட் கிளியரா சொல்றார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி
என் முகத்தை தேடி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் என்று சொல்கிறார். There God says very clearly, if my people which are called by my name shall humble themselves and pray and seek my face and turn from their wicked ways. ஆகவே அன்பு பிள்ளைகளே, நம்ம குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்தா, பிசினஸ்ல ஒரு பிரச்சனை வந்தா, நம்ம ஊழியத்தில் ஒரு பிரச்சனை வந்தா, சபையிலே ஒரு பிரச்சனை வந்தால், My beloved child, if there arises a problem in your family, if there arises a problem in your business, if there arises a problem in your ministry, வந்தா நீங்க முதல்ல பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், யார்கிட்டயும் போய் புலம்பவும் வேண்டாம். at that time you need not fear, you need not be afraid, you need not be terrified. முதல்ல நீங்க முழங்கால் போடுங்க. First thing, kneel down. இந்த ப்ராப்ளம் எதனால வந்துச்சு, யாரால வந்துச்சுன்னு ஆண்டவர்ட்ட கேளுங்க. Ask of God, inquire of God, why did this problem come in my life? Because of whom did this come? தேவன் கிளியரா வெளிப்படுத்துவார், இதனால தான் இந்த ப்ராப்ளம் வந்துச்சு. God is showing very clearly. God will show very clearly, because of this, because of that, this problem came. நம்ம சரியா ஆராய்ந்து பார்க்காம ஆண்டவர் கெடுத்துட்டாரு, ஆண்டவர் நம்பி மோசம் போயிட்டேன், அவங்கள நம்பி மோசம் பண்ணேன், உன்னால நான் கெட்டேன், என்னால நீ கெட்டேன், இந்த மாதிரிலாம் சொல்லவே கூடாது. See, without inquiring of God, without being perfect in your own ways, you need not blame others. You should not blame others. இப்படி நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம்னு சொன்னா எல்லா இடத்துலையும் நம்முடைய தேசம், நம்முடைய குடும்பம், நம்முடைய பிஸ்னஸ், ஊழியம் எல்லாம் செழிப்பாக மாறிவிடும். In such a manner you correct yourself, then there will be goodness, there will be prosperity in your land, in your family, in yourself, in your business, in everything. அடுத்தபடியாக நாம் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே தேவனுடைய அன்பையும் அவர் கொடுக்கிற எச்சரிப்பையும் குறித்து நாம் பார்க்க போகிறோம். Nextly, when we turn to 2 Chronicles 15:12, there you can see the love of God and the warning of God. இந்த வசனம் என்ன சொல்கிறது, நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். I would read it for you. அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமின் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டீர்களேயாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். So 2 Chronicles chapter 15 verse 2 says so. And he went out to meet Asa and said unto him, Hear ye me, Asa, and all Judah and Benjamin, the Lord is with you, while ye be with him. And if ye seek him, he will be found of you. But if ye forsake him, he will forsake you. இந்த தேவன் சொல்ற 3 விஷயத்தை நீங்க நல்லா கவனிங்க. God here says 3 things. ஒன்றவர் சொல்றாரு, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். Firstly, he is saying, if you be with God, he will be with you. நம்ம கர்த்தரோடு இருக்கிற ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறோமா? Are we leading a life wherein we are with God? அல்லது கர்த்தரோடு இருக்கிற மாதிரி நினைத்துக் கொண்டிருக்கிறோமா? Or we are acting as if God is with us, or we are with God? உங்க வாழ்க்கையில எது உண்மையான நிலை, இந்த வார்த்தை கேட்கும்போது நீங்க கவனிக்கணும். Analyze yourself, which is true in your life. ஒருவேளை நீங்க விசுவாசிகள் கேட்கலாம், ஊழியர்கள் கேட்கலாம், பெரிய தலைவர்கள் கேட்கலாம், நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரோடு இருந்தாதான் அவர் நம்ம கூட இருப்பாருங்கிறது அடிப்படை சத்தியம். See, might be you can be a servant of God or a great leader or even a believer of God. You should analyze yourself right now, because the truth is, if you are with God, he will be with you. கர்த்தருக்கு அருவருப்பானது செய்யக்கூடாது, அப்பதான் கர்த்தர் நம்ம கூட இருப்பார். So do not do things that disgust God, then only God will be there with you. விக்கிரக வழிபாடு, அதாவது பைபிளில் ஆணுருவம் பெண்ணுருவம் என்று சொல்லி ஒரு பெரிய லிஸ்டே கொடுக்குது. தேவனுடைய பிள்ளைகள் தேவனை கூட இயேசு கிறிஸ்துவை கூட எந்த விக்கிரக வழியிலும் வழிபடக்கூடாது என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. Idol worship, the Bible says very clearly, God is not in any form of idol, so there should be no likeness or image of God made, maybe even God Jesus Christ. If you're creating any image or any idol and you're worshipping it, that is wrong. வேதத்தில் இருக்கிறத வாசிச்சுக்கிட்டே தப்பு செஞ்சா எப்படிங்க? See, you read it and you are doing mistake. How it is so? ரெண்டாவது, secondly, நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். There it is said, if you seek him, he will be found of you. நீங்கள் கர்த்தரை தேட வேண்டும், அதிகாலை எழுந்து அவரை தேட வேண்டும், அவரை துதித்து பாட வேண்டும், வேத வசனங்கள் மூலமாக அவரை தேட வேண்டும். சும்மா போய் சர்ச்சில் 1 மணி நேரம் உட்கார்ந்துட்டு வந்து தான் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை பத்தாது. You have to seek God, then only you will find him. So to seek God might be you should rise up early in the morning, you should praise him, you should worship him. In worshiping you should seek him, in prayer you should seek him, in the early morning worships you should seek
seek him. நீங்கள் அவரை தேடுங்க. அவர் வேத வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நமக்கு என்ன சொல்ல வர்றாரு, அதெல்லாம் கேட்டு கீழ்ப்படிங்க. அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். Seek God and understand through the verses. God wants to show you something, how you're going to find him through the words. கடைசி வார்த்தை சொல்லுகிறது, அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். And the last phrase says, but if ye forsake him, he will forsake you. ஒரு நாள் எந்த சூழ்நிலையும் தேவனை விட்டு விலகவே கூடாதுங்க. In no manner you should leave God. தேவனுடைய வார்த்தை விட்டு விலக கூடாது. Never forsake God. கர்த்தருடைய சபையை விட்டு விலக கூடாது. Do not forsake from the church of God. நீங்கள் அவரை விட்டுட்டீங்கன்னா அவர் உங்களை விட்டுடுவேன்னு சொல்றாரே. If you leave God, he will leave you. அப்ப ஆண்டவரே ஆசீர்வாதம் ஏன் நமக்கு வரல, தேசத்துல ஏன் செழிப்பு இல்லை, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில பிசினஸ்ல ஊழியத்துல ஏன் செழிப்பு இல்லைன்னா கர்த்தரை விட்டுட்டா எல்லாமே போயிடும். You know, you always think why there is no prosperity in my life, why there is no prosperity in my family life, in my business or anything. You should understand you have left God. God has left you. That is why there is no prosperity. எனவே தேவன் சொன்ன இந்த வார்த்தையை கவனமாய் கேட்டு நம்மை திருத்திக் கொள்வோம். அப்பொழுது தேசத்தின் நன்மையை நீங்கள் புசிப்பீர்கள். So listen carefully to this word of God, then only you will eat of the good things of this land. தேசத்தின் நன்மை என்ன? நீங்க சம்பாதிக்கிறதை நீங்க சாப்பிடுவீங்க, நீங்க உழைக்கிறதை நீங்க பெற்றுக்கொள்வீங்க, நீங்க கஷ்டப்படுற பலன் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா அது எங்கேயாவது போயிடும். See, what does this good thing of the land mean? It means you will receive of whatever labor you do in a proper proportion. You will eat of your labor in a good proportion. You will be sufficed by your earnings. உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். I'm going to pray for you right உங்களை now. அன்பாய் அதிகமாய் கிருபையாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, Our beloved Father who loves us more mercifully, miraculously. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேளைக்காக ஸ்தோத்திரம். We thank you for this blessed time. வார்த்தையை கேட்ட பிள்ளைகளுக்கு சரியான உணர்வையும் மனம் திரும்பலையும் தந்தருளி அவர்களை பாதுகாத்துக் Bless and change each and every heart of the child who have heard to this word. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. In the name of Jesus Christ we ask. ஆமென். Amen. God bless you. May the Lord bless கர்த்தர் you. உங்களோடு இருப்பாராக. May the Lord be with you. அப்பா என்று உம்மை அழைத்து விட்டால் ஆறுதல் தரும் தேவனே, அப்பா என்று உம்மை அழைத்து விட்டால் ஆறுதல் தரும் தேவனே, என் கண்ணீரை கண்டு காரம் நீட்டி துடைத்து மார்பில் அணைப்பவரே, என் கண்ணீரை கண்டு காரம் நீட்டி துடைத்து மார்பில் அணைப்பவரே.